கோவையில் தைப்பூச திருவிழா கடைகட்டிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக பெரிய நாயகியம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான பெரிய நாயகியம்மன் கோவிலில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரடியில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து எடுத்தனர். கொலைக்கிட்டியில் கருமவரம் கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அறுமுக அப்படி ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து வந்துருக்கோம். பழனி வந்துட்டு போனாலே எப்பவுமே நல்லா தான் நடக்கும். மேலே அந்த தேர் அப்புறம் முருகரெல்லாம் பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லது நடக்கும். இதேபோல் முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. சர்வ அலங்காரங்களுடன் ஜொலித்த முருகப்பெருமானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க, மேளதாளங்கள் அதிர மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பட்டு வஸ்திரங்கள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து மணக்கோலத்தில் காட்சியளித்த சுவாமியை கண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணெதிர முடக்கமிட்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தின் கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை. தைப்பூச திருவிழாவையொட்டி சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்துச் சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமான அலங்காரத்தில் முருகப்பெருமான் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகப்பெருமான் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முருகனை வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்படும் திருப்பரங்குன்றத்தில் அதிகாலை முதலே 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டது. சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்த தலமாக வணங்கப்படுவதால் இங்கு சுவாமிநாதன் தங்க கவசத்துடன் வைரவேல் ஏந்தி பக்தர்களுக்கு முருகன் அருள்பாலித்தார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி மலை கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். வருமானத்தை மறைத்தால் 100 விழுக்காடு அபராதம் விதிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி முறையின்படி 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்பதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதேபோல பழைய வருமான வரி முறையிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது. வருமான வரியில் நிலையான கழிவுத் தொகை உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. எனினும் மருத்துவம் மற்றும் கல்வி செலவுகளுக்கான வரி பிடித்தம் 5%இலிருந்து 2% குறைக்கப்படுவதாகவும், விபத்து காப்பீட்டுத் தொகைக்கு கிடைக்கும் வட்டித் தொகைக்கு வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். There is already a framework for immunity from penalty and prosecution in the cases of underreporting. I propose to apply this framework for immunity to misreporting too. However, in such a case, the taxpayer will need to pay 100% of the tax amount as an additional income tax over and above the tax and interest due. மேலும் எளிமையாக்கப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் படிவம் விரைவில் வெளியிடப்படும் என்றும், ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தொடருவதாகவும் கூறினார். வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்து குறைவான அபராத தொகையுடன் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதியாக நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். 1961ஆம் ஆண்டுக்கு மாற்றாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
வெளிநாட்டு மதுபானம் உள்ளிட்டவற்றின் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை உயர உள்ளது. 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் காபி கொட்டை வறுத்தல், காபி தயாரிக்கும் கருவி மற்றும் காபி தயாரித்து வழங்கும் வெண்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றுக்கான வரி விலக்கினை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதேபோன்று உரம் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரம் தயாரிப்புக்கு பயன்படும் அமோனியம் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் நைட்ரோ பாஸ்பேட் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி விலக்கும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தைகள் வழியாக பங்குகளை வாங்குதல் மற்றும் விற்பனை மீது அரசால் வசூலிக்கப்படும் நேரடி வரியான செக்யூரிட்டி பரிவர்த்தனை வரியை உயர்த்தி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதனால் பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் செய்வோர் பாதிக்கப்படுவர். நிலக்கரி, சில வகை கேமராக்கள், வீடியோ கேம் உதிரி பாகங்கள், அடல் டயாபர்ஸ், குடைகள், சிடி ரோம்கள், விலை உயர் காலணிகள் போன்றவற்றின் விலைகளும் உயர உள்ளன. சர்க்கரை நோய்க்கான சில மருந்துகள் மற்றும் 17 வகையான புற்றுநோய் மருந்துகளின் விலை குறையும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய பட்ஜெட்டில் மொபைல் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கூறுகளுக்கு வரி குறைக்கப்பட்டதால் அவற்றின் விலை குறையும். 17 வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிறவி அதீத இன்சுலின் சுரப்பு நோய், பரம்பரை உயர் கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட 7 வகை அரிய நோய்களுக்கான மருந்துகளின் இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து தனிநபர் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் பொருட்களுக்கான வரி 20%-இலிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோவேவ் ஓவனின் முக்கிய உதிரி பாகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விமான உதிரி பாகங்கள் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புகளுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகள் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான பண பரிமாற்றத்தின் மீதான TCS வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு இது 5 முதல் 20% வரை இருந்தது. தோல் பொருட்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் கிளாஸ் மற்றும் பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான கனிமங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டதால் சோலார் பேனல் விலை குறையலாம். சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் செல்லும் வகையில் அதிவேக ரயில் சேவை திட்டம் கொண்டுவரப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக ரயில், கனிம தொழில், பெருவழித்தடம் உள்ளிட்ட அறிவிப்புகள் தமிழ்நாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தாதுவளம் மிக்க மாநிலங்களான ஒடிசா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய அரிய வகை கனிம தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. The mineral rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors. மாநிலங்களுக்கு இடையிலான இந்த தொழில் இணைப்பு மூலம் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக கடலோர பகுதிகளில் உள்ள மோனசைட் போன்ற கனிம மணலை பிரித்தெடுக்க புதிய ஆலைகள், ஆராய்ச்சி மையங்கள் அமைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சென்னை ஓசூரில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஈவாகன உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தென்னிந்தியாவின் நீண்டகால கனவான ஹைதராபாத், சென்னை பெங்களூரு இடையே அதிவேக ரயில் இயக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். Promote environmentally sustainable passenger systems. We will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. இது நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை குறைப்பதோடு வர்த்தக போக்குவரத்தையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.